அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். பண்பட்ட சமுதாயத்தின் அடையாளமாக மக்கள் அங்கே நிறைவான ஒரு வாழ்க்கையை, அமைதி சூழலிலே வாழக்கூடிய அந்த அமைப்பை ஒரு கருதுகோளாகவே கொள்கிறோம். பண்பட்ட மனிதர்கள் எல்லா தரப்பு மக்களையும் ஒன்றிணைத்து சமுதாயத்திலே தனக்கென்று இருக்கக்கூடிய பொறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக எல்லோரிடத்திலும் அன்போடு கூடி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவர்களாக இருப்பார்கள். ஒருமித்த கருத்து என்பது இருவருக்கிடையே நிச்சயமாக ஏற்படுதல் சற்று கடினமானதுதான். அதுவும் சமீப காலங்களிலே உலகம் முழுவதும் கையடக்கமாய் நம்முடைய உள்ளங்கையில் இருக்கும் கைபேசியினுள்ளே உலகமே அடங்கிவிட்டு போன பிறகு கருத்துக்குள்ளே வேறுபாடுகள், ஒருவர் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளிலே வேறுபாடுகள் என்பது இயல்பாகவே விளையக்கூடியதுதான். ஆனாலும் அந்த வேறுபாட்டினை வெளிப்படுத்தும் விதத்தில் அன்போடு கூடி பண்போடு நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து அந்த அளவில் இருக்கும் வரையிலும் எல்லா இடத்திலும் அமைதி நிலவும். அப்படி அல்லாது தான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளை பிறர் பேரிலே திணித்தல், தான் கொண்டிருக்கும் கொள்கை மட்டுமே உறுதியானது, இதில் மட்டும்தான் உண்மையுள்ளது என்று நம்பி அதை எதிர்ப்பவர்களை வலிமையான கரங்கள் கொண்டு எதிர்த்தல், இன்னும் சொல்லப்போனால் அது அடுத்தடுத்த தளங்களுக்கு போய் அந்த வாதம் சற்றே தீவிரமடைந்து அதிதீவிரமடைந்து தீவிரவாதமாய் மாறும்போது அந்த இடத்தில் பண்பட்ட சமுதாயமும் அதனுடைய குறிக்கோள்களும் தோற்று போய்விடுகின்றன. தனிமனிதன் ஒவ்வொரு உயிரையும் தன்னுடைய உயிர் போலே பாவித்தல் என்பது பல்வேறு சமயங்களும் நமக்கு அடிப்படை தத்துவமாகவே போதித்திருக்கின்றன. பாரத பண்பாட்டிலே இங்கே துளிர்விட்ட அத்தனை சமயங்களும், இறை நம்பிக்கையோடு விளங்கிய சமயங்கள் எல்லாம் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இறைவன் குடிகொண்டிருக்கிறான் என்ற அளவிலே எல்லோரையும் இறைவன் வசிக்குமிடமாகவே மனிதர்களை, இன்ன பிற உயிர்களை பாவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றன. அதனால்தான் கொல்லாமை, புலால் உண்ணாமை, ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி கொள்ளாதிருத்தல், மனத்தளவிலோ செயலாலோ சொல்லாலோ பிறரை காயப்படுத்தாதிருத்தல் ஆகியவற்றை அடிப்படை கொள்கைகளாகவே வைத்திருக்கிறோம். மனித பண்பின் அடையாளங்களாக இன்னாருக்கு அறிவுரை சொல்லும் போதோ எதிர்த்து பேசும்போது கூட பண்பட்ட சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்பதை இங்கே வாழ்ந்த அத்தனை தத்துவியலாளர்களும் அறிவுறுத்தி வந்திருக்கிறார்கள். நல்ல அறிவுரைகளின் மூலமாக யார் மனதையும் மாற்ற முடியும். எளிமையான சொற்களை கொண்டு பிறருடைய தவறை, குறையை சுட்டி காண்பிக்க முடியும். பிறர் மனம் புண்படாதபடிக்கு அவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அளவில் நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும் என்பன போன்ற அடிப்படை கொள்கைகள்தான் மனிதத்தன்மையை வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் அமைதியான ஒரு சமுதாயம், அத்தனை பேரையும் அரவணைத்து செல்லக்கூடியதான ஒரு சமுதாயம் இல்லாமல் போய்விட்டால் உலகம் வாழ்வதற்கு தகுதியற்ற இடமாய் போய்விடும். அதனால்தான் எந்த கொள்கையையும் அந்த கொள்கை வேறுபடக்கூடிய இடங்களிலெல்லாம் அதை பேச்சுவார்த்தைகளின் மூலமாக தீர்த்து கொள்ளுதலும், ஒரு அளவில் சரி அவர்களுக்கு அவர்களுடைய வழி என்ற அளவிலே இருவரும் ஒரு சேர பரஸ்பரம் சகிப்புத்தன்மையோடு வாழ்வதையும் வலியுறுத்தி வருகிறோம். இது இல்லாமல் போகும்போது நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளை வலியுறுத்தி பிறர் பேரிலே அதை திணிக்கும் போது அதை எதிர்க்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் எதிர்த்தரப்பிலிருந்து உருவாகிறது. இப்படி இருவரும் ஒருவரோடொருவர் மோதிக்கொள்ளும் அளவில் ஒரு சாரார் அடிப்படை வாதத்தாலும் அதை இன்னும் தீவிரப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தாலே அந்த வாதத்தை தீவிரவாதமாக மாற்றி அதையும் வன்முறை செயல்களால் செய்து கொள்ளலாம் என்று எண்ணும் போதுதான் இங்கே சமுதாயத்தில் அதுவரையில் நிலவி வந்த மிகவும் மெலிதான அந்த சமதர்மம் என்ற கோட்பாடு அடிபட்டு போய்விடுகிறது. அப்படி சமதர்மம், எல்லோரும் ஒற்றுமையாக இருத்தல் போன்ற குணங்கள் பின்வாங்கும் போது அங்கே மனித உயிர் சேதம், பொருட்சேதம், மனக்கவலை, மாறா வடுக்கள் குடிகொண்டு விடுகின்றன. அந்த விதத்தில் தீவிரவாத போக்கு எந்த நிலையிலும் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தித்தான் அமைதியை முன்னிறுத்தி இந்திய திருநாடு ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 21ஆம் தேதியை தீவிரவாதத்திற்கு எதிர்ப்பு தினமாக, தீவிரவாத போக்கை கண்டித்து அதை எதிர்க்கக்கூடிய ஒரு நாளாக கொண்டாடி வருகிறோம். தீவிரவாதத்தை எந்த அளவிலும், எள்முனை அளவிலும் கூட அனுமதிக்க கூடாது, அதை எதிர்க்க வேண்டும் என்பதிலே மாற்றுக்கருத்து பண்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாருக்கும் இருக்க முடியாது.
அந்த நிலையில் இதற்கென்று இந்த தேதியை, குறிப்பிட்ட தேதியை, மே மாதம் 21ஆம் தேதியை தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம்? இதன் வரலாற்று பின்புலம் என்ன? எந்த ஆண்டு முதல் இப்படி இந்த மே மாதம் 21ஆம் தேதியை தீவிரவாதத்திற்கு எதிரான தினமாக கொண்டாடத் தொடங்கியது எப்போது என்பன பற்றி இனி பார்க்கலாம். மே மாதம் 21ஆம் தேதி 1991ஆம் ஆண்டு சென்னை அருகே இருக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் வரலாற்று துக்ககரமான ஒரு நிகழ்ச்சி இந்திய வரலாற்றிலே இடம்பெற்ற நாள். அன்றைய தினம் அப்போதைய பிரதம மந்திரி திரு ராஜீவ்காந்தி அவர்கள் வெடிகுண்டு தாக்குதலால் சிதறுண்டு இறந்துபட்டு போன நாள். அன்றைய தினம் இதற்கு பின்புலமாக காரணமாக இருந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ஆராய்ச்சி செய்யப்பட்டு எந்த விதத்திலும் இப்படி மனிதத்தன்மை அற்ற செயலாய் பிறர் உயிருக்கு சேதம் விளைவிக்கக்கூடியதாய் இருக்கக்கூடிய தீவிரவாத செயல்கள் எந்த அளவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, அதனால் இரண்டு பக்கத்திலும் நஷ்டம்தான் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்து இனி வரும் காலங்களிலே தீவிரவாத போக்கு எந்த நிலையிலேனும் சகித்து கொள்ள முடியாததாய், அது அழிக்கப்பட வேண்டியதாய் அறிவித்து இனி வரும் காலங்களிலே அமைதியான நடைமுறையின் மூலமாகவும் பேச்சுவார்த்தைகளின் மூலமாகத்தான் தீவிரவாதத்தை எதிர்க்க முடியும், அதை இரும்பு கடம் கொண்டு அறக்க வேண்டிய ஒரு கடமை அரசாங்கத்திற்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு தனிமனிதனுக்கும் இருக்கிறது. எந்த நிலையிலும் என்னுடைய கருத்தை பிறர் பேரிலே எந்த காரணம் கொண்டும் திணிக்க மாட்டேன். ஒருவேளை கருத்து மாறுபாடு ஏற்பட்டாலும் அதை அறிவார்ந்த சமூகத்தின் அடையாளமாக பேச்சுவார்த்தைகளின் மூலமாக சுமூக தீர்வுகளின் மூலமாகத்தான் காண்பேன் என்று உறுதிமொழி எடுப்பது போலே எந்த நிலையிலும் தீவிரவாதத்தை ஆதரிக்காத உயர்ந்த பண்பட்ட சமுதாயமாக நாம் வளருவதற்கு அடித்தளமிட வேண்டிய நாளாக அந்த நாளை அறிவித்து அன்று முதல் அந்த திருநாளிலே பாரத தேசத்தை சேர்ந்த அத்தனை பேரும், குறிப்பாக இளைஞர்கள், அவரவர்கள் பயிலக்கூடிய பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்களிலே இதற்கென்று ஒரு உறுதிமொழி தயார் செய்யப்பட்டு அதை எல்லோருமாக சேர்த்து உறுதிமொழியாக எடுத்துக்கொண்டு தீவிரவாதத்தை எந்த அளவிலும் எதிர்ப்போம், அதை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம் என்று உறுதிமொழி எடுக்கக்கூடிய அளவிலே அந்த நாளை நாம் கொண்டாடி வருகிறோம். மதம், இனம், மொழி என்று பல்வேறு காரணங்களாலே நாம் வேறுபட்டு இருந்தாலும் மனிதத்தன்மை என்ற ஒன்று நம்மை எல்லாம் ஒருங்கிணைக்கும் சக்தியாக இருக்க வேண்டும். எத்தனை தூரத்திற்கு நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளின் பேரிலே ஆதரவோடு இருக்கிறோமோ, அதை முழுமனதாக நம்புகிறோமோ, ஏற்கிறோமோ, அதே நேரத்தில் அந்த கொள்கைகள் பிறருக்கு இன்னல் விளைவிப்பதாக இருக்கக்கூடாது என்பதிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை போல்தான் ஒவ்வொருவருக்கும் அவருடைய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கையை பிறர் எவ்வாறு மதிக்க வேண்டும், நம்முடைய நம்பிக்கையை பிறர் எப்படி ஏச்சு பேச்சுக்களுக்கு உள்ளாக்காது நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ, நம்புகிறோமோ, அதே போல்தான் மற்றவர்களும் அவரவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை நாம் மதிக்க வேண்டும் என்ற அளவிலே பார்ப்பார்கள். உலகில் எத்தனை ஆயிரம் கோடி ஜீவராசிகளை இறைவன் படைத்திருந்தாலும் அது அத்தனையும் தத்தம் அளவிலே வேறுபட்டதாகத்தான் இருக்கிறது. நம்மை போலே இதே உருவ அமைப்போடு, இதே போலே நடத்தைகளோடு, இதே அளவில் பழக்க வழக்கங்கள், விருப்பு வெறுப்புகளோடு மற்ற ஒருவரை நாம் உலகிலே பார்க்கவே முடியாது. ஒட்டி பிறந்தவர்களே ஆனாலும் அவர்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வருதல் இயல்புதான். மனிதனுடைய இயல்பே ஒருவரிலிருந்து ஒருவர் வேறுபட்டிருக்கக்கூடிய இந்த தன்மை. அந்த தன்மையை, வேறுபாட்டை தீவிரவாதத்திற்கான காரணமாகவோ அடித்தளமாகவோ பாராது அந்த வேற்றுமையிலே ஒற்றுமை பாராட்ட வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையோடுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டமே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த விதத்தில் தீவிரவாத போக்கினாலே ஏற்படக்கூடிய குறைகளை, நஷ்டங்களை கணக்கில் கொண்டால் இந்த அளவிற்கு போய் ஒரு விஷயத்தை நாம் சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறுபட்ட நிலையிலே விட்டு கொடுத்து அமைதியாக இருந்து நம்முடைய காரியங்களை சாதித்து கொள்வோம் என்று நினைப்பதுதான் பண்பட்ட சமுதாயத்தின் அடையாளமாக இருக்கிறது. உலகமே வியந்து பார்க்கும் விதமாக 20ஆம் நூற்றாண்டில் யுகபுருஷர் போலே தோன்றினார் திரு காந்தியடிகள். அண்ணல் காந்தியடிகளை உலகிற்கு தந்து பெரும் சிறப்பை இந்திய திருநாடு அடைந்திருக்கிறது. அதே காலச்சூழலிலே இன்னும் பல்வேறு நாடுகளும், ஆசிய கண்டத்திலேயே பல்வேறு நாடுகளும் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் கீழே காலனிகளாக அறிவிக்கப்பட்டு சொல்லனா துயருக்கு ஆளானார்கள். அவர்கள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் சற்றேறக்குறைய 20ஆம் நூற்றாண்டின் வெவ்வேறு பகுதிகளில்தான்
சுதந்திரத்திற்காக போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். ஆனால் மற்றைய நாடுகளெல்லாம் அதிலே வன்முறை நிகழ்ச்சிகளையும் ஆதரித்து தீவிரவாத போக்கை ஏற்றுக்கொண்டு செயலாற்றி வந்த சூழலில் காந்தியடிகளின் தலைமையிலே 1920களுக்கு பிறகு இந்திய திருநாட்டின் சுதந்திர போராட்ட போக்கிலேயே யாரும் எதிர்பாராத அளவிற்கு பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு அஹிம்சை முறையிலே, வன்முறையற்ற முறையிலே இந்த நாட்டின் சுதந்திரத்தை நாங்கள் வென்றடைவோம் என்று ஒரு சங்கல்பத்தோடு காந்தியடிகள் போராடினார். மிகவும் எளிமையான தோற்றத்தோடு இத்தனை பெரிய தேசத்திற்கு சுதந்திர போராட்ட தலைவர் என்ற எண்ணம் இல்லாமல் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவராய், எல்லோருக்கும் எளிமையானவராய், பழக்க வழக்கங்களை மிகவும் வெளிப்படையாக காண்பித்துக் கொள்ளும் ஒருவராய் அண்ணல் உயர்ந்தார். அதனால்தான் 20ஆம் நூற்றாண்டின் ஆகச்சிறந்த மனிதராகவே அவர் கொண்டாடப்படுகிறார். எத்தனை அருளாளர்கள், எவ்வளவு பெரிய தத்துவியல் மேதைகளை இந்த உலகம் இதுகாரும் கண்டடைந்திருந்தாலும் இவரை போலே ஒரு நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கு மக்களாலே தலைமை பொறுப்பில் அமர்த்தப்பட்டு அந்த தலைமை பொறுப்பிற்கு தகுதியாக எல்லோரையும் அரவணைத்து அமைதி மொழியிலே போய் சுதந்திரத்தை வென்று கொடுத்தார். நாட்டின் சுதந்திரத்திற்கு கூட தீவிரவாதம் கூடாது, சுதந்திர போராட்டத்தில் கூட உயிர் சேதம் இருக்கக்கூடாது என்று நம்பினார். இந்த இடத்தில் நமக்கொரு கேள்வி எழுகிறது. நாம் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எதிரிதானே தீர்மானம் செய்கிறார் என்று இங்கே ஒரு நம்பிக்கை நிலவி வருகிறது. இந்த நம்பிக்கையும் பல நூற்றாண்டுகளாக இங்கே சொல்லப்பட்டு வரும் நம்பிக்கைதான். அப்படி இருக்கையில் நாம் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எதிரிதான் தீர்மானம் செய்கிறான் என்றால் என் பேரில் என்ன குறை சொல்ல முடியும் என்றொரு கேள்வி எழலாம். வாஸ்தவத்தில் நாம் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை அவர்தான் தீர்மானம் செய்கிறார்கள், எதிர்தரப்பில் இருப்பவர்கள்தான் தீர்மானம் செய்கிறார்கள். ஆனால் அந்த ஆயுதம் அமைதி ஆயுதமாக ஏன் இருக்கக்கூடாது? அவர்கள் தம்முடைய நிலையிலிருந்து கீழிறங்கி போய் மனிதத்தன்மை அற்றவர்களாக வன்முறையின் மூலமாக பேச்சுவார்த்தைகளுக்கு இடமில்லாமல், எந்த நிலையிலும் சமரசத்திற்கு இடமில்லாமல் சேர்ந்து ஒரே அளவில் எல்லோரும் வேறுபாடுகளை வரையறை செய்து கொண்டு அவரவர் வழியிலே இருந்து கொள்ளலாம் என்ற அந்த நிலைக்கு எந்த விதத்திலும் ஏற்பு இல்லாதவர்களாக வன்முறையை, ஆயுதங்களை கையில் கொண்டு அவர்கள் அளவிலே அவர்கள் போராடும் போது நாம் அதே நிலைக்கு இறங்கி போய் மனிதத்தன்மை அற்றுப்போய் செயலாற்றுவதை விடவும் அமைதியாக பேச்சுவார்த்தைகளின் மூலமாக ஒருவரோடொருவர் கலந்து ஆலோசித்து விட்டு கொடுத்தும் பெற்று தீர்த்துமாய் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு சமுதாய முன்னேற்றத்திற்கு எல்லோரும் அவரவர் அளவிலே பங்களிக்கலாம் என்பதுதான் தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய போக்காக இருக்கும். நம்முடைய தேவைகளை அரசாங்கத்திடமிருந்து பெறுவதாகட்டும், அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக கவன ஈர்ப்பு ஏற்படுத்த வேண்டிய செயலாக அமையட்டும், அல்லது பெரிய அளவில் இருவேறு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகளோ அல்லது பிரச்சனைகளோ ஆகட்டும், அது எதுவுமே வன்முறையின் மூலமாக, தீவிரவாத போக்கின் மூலமாக அடைய முடியாது. அதற்கு நாம் கருவியாய் போய் பலியாக கூடாது என்பதை வலியுறுத்தி தீவிரவாதத்திற்கு எதிரான நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடி வருகிறோம். மே மாதம் 21ஆம் தேதி தேசிய தீவிரவாதத்திற்கு எதிரான நாளாக கொண்டாடப்படும் நிகழ்ச்சிக்கு பின்புலமாய் அமைந்திருக்கும் வரலாற்றை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.